ஒரு குட்டி ஸ்டோரி வாசிக்கலாமா? ஒரு மன்னர் இமயமலை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையை வெறுத்து அவர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற எண்ணத்தோடு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு மரத்தடியில் ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறத பார்க்குறாரு. அந்த மனிதரோட முகம் தாமரை மலர் போல பிரகாசமாக இருக்கிறத பார்க்குறாரு. மன்னர் அந்த மனிதர்கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு. மனிதர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மன்னர் சொல்கிறாரு, நான் காசி நகரோட மன்னர். என்கிட்ட செல்வம் புகழ் எல்லாமே இருக்குது, இருந்தும் கூட மனசில் ஒரு வெறுமை இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடு போய்கிட்டு இருந்தேன். அப்போ உங்கள் சாந்தமான முகத்தை பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மனிதர் மன்னரோட கால்களை பார்க்குறாரு. மன்னருக்கு சிறு வயதிலிருந்தே கால்களை ஆட்டும் பழக்கம் இருக்குது. அந்த மனிதர் தனது கால்களை பார்க்கிறாருன்றதை பார்த்ததும் மன்னர் கால்களை ஆட்டுறதை நிறுத்திக்கிறாரு. அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, எப்போயிலேருந்து இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மன்னர் சொல்கிறாரு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே எனக்கு இந்த காலாட்டுற பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஏன் நீங்கள் நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் என் கால்களை பார்ப்பதை கவனித்தேன், அதனால் நான் காலாட்டுறதை நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, மற்றவங்க உங்களை கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க, பிறரை சார்ந்தே வாழ ஆசைப்படுறீங்க, உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கால்களை நான் கவனித்ததுனால நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இனி உங்களை நீங்களே கவனிக்க தொடங்குங்க, எதையெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னரோட மனசில் பிரகாசமாக இருக்குது. அப்போ மன்னர் கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் தான் புத்தர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னர் அந்த புத்தரோட காலில் விழுந்து வணங்கிட்டு அரண்மனையை நோக்கி போகிறாரு. தன்னைத்தானே கவனிப்பதே வாழும் கலை என்கிறத அணிஞ்சிக்கிறாரு. நன்றி.